வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம தொடர்ந்து நட்சத்திரத்துக்கான பரிகார கோவிலை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகார கோவில் பார்ப்போம் வாங்க. பாருங்கள், இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது கேது பகவானுடைய நட்சத்திரம். இந்த கேது பகவானுடைய நட்சத்திரம்லாம் காலபுருஷ தத்துவத்துப்படி எந்தெந்த ராசி மண்டலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கேது பகவானுடைய முதல் நட்சத்திரமான அஸ்வின் நட்சத்திரம் காலபுருஷ தத்துவத்துப்படி 1வது வீட்லேயும், அவருடைய 2வது நட்சத்திரமான மக நட்சத்திரம் 5ஆம் வீட்டிலையும், அவருடைய 3வது நட்சத்திரமான மூல நட்சத்திரம் திரிகோணமான தனுசு ராசிலையும் அமையப்பெற்றிருக்கும். அதாவது காலபுருஷ தத்துவத்துப்படி 1, 5, 9 அவருடைய நட்சத்திரங்கள் முழுமையாக இருக்கும். அப்போது ஒரு மனிதனுடைய பிறப்பு ஜாதகத்தில் கேது பகவான் இல்லாமல் அவனுடைய கர்மா முழுமையடையாது. அவனுடைய கர்மாவை சுட்டி காட்டக்கூடிய கிரகமே மூல நட்சத்திரம்தான். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக முன் ஜென்ம கர்மாவை அனுபவிக்க பிறந்தவர்கள். சரி, இந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்குது. மூல நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்தில் பிறந்தால் கேது திசை ஆரம்பித்து 7 வருஷம் நடக்கும். இந்த மூல நட்சத்திரமானது நீங்கள் பொதுவாக தடை தாமதம் இதுக்கு உண்டான கிரகத்தின் நட்சத்திரம்தான் இந்த மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் தாமதமாகுது இல்லது திருமணம் தடையாகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நட்சத்திர தோஷம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி இந்த நட்சத்திர தோஷம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மூல நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் போக வேண்டிய கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மப்பேடுனா சென்னையில் இருக்குது. மப்பேடு சிங்கிரீஸ்வரர் திருக்கோவில். இது இந்த சென்னையை சுற்றி உள்ளவர்கள் போய்க்கலாம். அடுத்து மூல நட்சத்திரத்துக்கு வேறு எங்கேயாச்சும் பரிகார கோவில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் சியாத்தமங்கையில் மூல நட்சத்திரத்துக்கான கோவில் இருக்குது. அந்த சியாத்தமங்கை ஊருக்கு போயிட்டிங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர். அப்போ 2 கோவில்கள் மூல நட்சத்திரத்துக்கு இருக்குது. ஒன்று சிங்கிரீஸ்வரர், 2வது பிரம்மபுரீஸ்வரர். சிங்கிரீஸ்வரர் சென்னையில் மப்பேடில் இருக்கிறாரு. பிரம்மபுரீஸ்வரர் நாகப்பட்டினம் மாவட்டம் சியாத்தமங்கையில் இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் குழந்தை பேர் தாமதமாகுது, திருமணம் தாமதமாகுது, தடையாகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மூல நட்சத்திரத்தன்னைக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அவருக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் சிவபெருமானுக்கு நாகலிங்க பூ சிவபெருமானுக்கு சூட்டி ஒரு மாலை வாங்கி போட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்பெல்லாம் உங்களுக்கு இழுபறியான ஒரு சூழ்நிலை ஏற்படுதோ, எப்பெல்லாம் மன கஷ்டம் ஏற்படுதோ அப்போது இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அதாவது உங்கள் ஜென்ம நட்சத்திர கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி போயிட்டு வாங்க. அது எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல. போயிட்டு சிவபெருமானுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள். வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.